ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்போ அது ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 4 அத்தியாயம் 2 பதம் 1 பார்க்க போறோம். இது சிவபெருமானை தக்ஷன் சபித்தல் அப்படிங்கிறது இந்த அத்தியாயத்தோட தலைப்பு. இது இப்போ ஒரு 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 புதுசா ஒரு அத்தியாயம் வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு பதமோ இல்ல ஒரு சென்டென்ஸோ ஒரு விஷயமோ அடுத்த அத்தியாயம் வருவதற்கு காரணமா இருக்கும். அது நம்ம போன வாட்டியே பார்த்தோம். அடுத்த அத்தியாயம் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த சதி, அதோட அவரோட தந்தையான தக்ஷன், சதிங்கிறது சிவபெருமானோட மனைவியான பார்வதிக்கு தான் இன்னொரு பேர் சதி. அவங்க தந்தையான தக்ஷன் ஆஹ் இல்ல, அது சிவபெருமான் ரொம்ப தூய எளிமையானவர், ரொம்ப பரமபுருஷ பகவானோட மிகச்சிறந்த பக்தரா இருந்து கூட அந்த சதியோட தந்தையான தக்ஷன் என்ன பண்றாரு, சிவபெருமானை பத்தி எப்ப பார்த்தாலும் நிந்திச்சுக்கிட்டே இருக்காரு. அப்படி நிந்திச்சுக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுது, இந்த சதி ஒரு முதிர்ச்சி அடையாத அந்த பருவம் வர்றதுக்கு முன்னாடியே என்ன ஆயிடுறாங்க, யோக சித்தியின் மூலம் உடலை விட நேர்ந்தது. இந்த இடத்துல முதிர்ச்சிங்கிறது என்ன அப்படின்னா அந்த குறிப்பிட்ட காலம் அவங்க உடலை விடுற நேரத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்கன்னு அர்த்தம். அது சரியா புரிஞ்சுக்கணும். அப்ப ஏன் அந்த மாதிரி உடலை விட்டாங்க, அதுக்கு என்ன காரணம், ஏன் இவர் சபிக்கிறாரு, இது போல பல கேள்விகளுக்கு பதில் அடுத்தது அத்தியாயம் 2ல வருது. அதை தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப அந்த விதுரர் கேட்கிறாரு. நம்ம ஏற்கனவே கொஞ்சம் பார்த்துட்டோம், அதனால ரீகால் மட்டும் இப்ப பண்றோம். விதுரர் கேட்கிறாரு, தக்ஷன் தன்னோட புதல்வி மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தாரு. அப்புறம் சிவபெருமானும் கூட ரொம்ப மேன்மையானவர்களையே ரொம்ப மிகச்சிறந்த மேன்மையானவரு. அப்படி இருக்கிறவங்கள்ட்ட தக்ஷன் ஏன் வெறுப்ப காமிச்சாரு. அப்புறம் அருமை மகளை அப்பா தக்ஷன் புறக்கணிக்கிறதுக்கு என்ன காரணம், இப்படி பல கேள்விகள் விதுரர் கேட்கிறார். அதன் மூலமா இந்த இது அப்படியே தொடருது. அதுதான் பதம் 1ல சொல்லப்பட்டிருக்கு. பதம் 2ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, திரும்பவும் இந்த பௌதிக உலகத்துல அந்த தாய் தந்தையா சிவபெருமானும் பார்வதியா இருக்காங்க எல்லா ஜீவராசிகளுக்கும். அவர் கிருஷ்ணன் மிக விஷ்ணுவோட கிருஷ்ணரோட மிகச்சிறந்த பக்தர் சிவபெருமான். அப்படி ஆன்மீக குருவா விளங்குற சிவபெருமான் பகை முன்னர்ச்சி எதுவும் இல்லாம இருக்காரு, அமைதி நிறைந்தவராகவும் இருக்காரு. அப்படி இருந்தா கூட ஆஹ் இந்த தக்ஷன் ஏன் அவர்கிட்ட பகைமை பாராட்டினாரு, என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புது. அதுதான் பதம் 2ல நம்ம பார்த்தோம். இப்ப பதம் 3 பார்க்க போறோம். சரியா? அடுத்த பதம் 3. ஏதத்தாக்கியா கி மே பிரம்மன் ஜாமாது ஸ்வசுரஸ்ய ச வித்வேஷஸ்து யத பிராணாம் தத்யஜேதுஸ்ய ஜான் சதி. மொழிபெயர்ப்பு சின்னதா இருக்கு, நான் படிச்சிடுறேன். எனது அன்பிற்குரிய மைத்ரேயரே, ஒருவர் தனது உயிரை விட்டு விடுவது என்பது எத்தனை கடினமானது. இப்பேற்பட்ட மருமகனும் மாமனாரும் ஏன் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டனர் என்பதையும், சிறந்த பெண் தெய்வமான சதி தனது உயிரை ஏன் மாய்த்து கொண்டாள் என்பதை பற்றியும் என் மீது அன்பு கொண்டு விளக்குவீர்களாக. ஒரு கேள்வி ஸ்ரீமத் பாகவதத்துல எழுந்தது அப்படின்னா அந்த கேள்வியும் மிகச்சிறந்த கேள்வி, அந்த பதில் சொல்றதும் மிகச்சிறந்தது. அதனாலதான் அந்த கேள்வி எல்லாம் கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, ஓ இது ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க, இதனால நான் பதில் சொல்ல முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லி அந்த கொஸ்டினுக்கே தேங்க் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்ரீமத் பாகவத் கேட்பது, ஒருத்தவங்க சொல்றது, நடுவுல கேள்வி கேட்கறது எல்லாமே விசேஷம். இதுல இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுனால பல விஷயங்கள் அதுல இருந்து வெளிவரும். அதனால இந்த முக்கியமான கேள்வியை கேட்கிறாங்க. ஏன் பாருங்க, 2 பேருமே சிறந்தவர்களா இருக்காங்க. மருமகனும் சிறந்தவர், மாமனாரும் சிறந்தவர். மாமனார் யாரு, சிவபெருமான், மிக சிறந்த பக்தர். மருமகனும் பிரஜாபதியில ஒருத்தரா இருக்காரு, தக்ஷ பிரஜாபதினு சொல்லுவோம். அப்படி இருந்துமே ஏன் அவங்களுக்குள்ள பகைமை, சதியும் ஏன் உயிரை மாத்திக்கிட்டாங்க, அதெல்லாம் எனக்கு அன்போட சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல எதுவும் சொல்லணுமா, எதுவும் கருத்து இருக்கா, யாரும் சொல்லணுமா? இல்ல மாதாஜி. இல்ல ஹரே மாதாஜி, கிருஷ்ணா. கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. பதம் 4. மைத்ரேய உவாச்ச புரா விஸ்வஸ்ருஜாம் சத்ரே சமேதா பரமர்ஷயः ததா மரகணா சர்வே சானுகா முனயோக்னயः. யாரும் படிக்கிறீங்களா? ஸ்லோகம் படிச்சுட்டு மொழிபெயர்ப்பு பொருளுரை படிங்க. இப்ப படிங்க. பதம் பதம் 4. மொழிபெயர்ப்பு மைத்ரே. ம். மைத்ரேய முனிவர் கூறினார். உலகைப் படைத்த முக்கிய தலைவர்கள்
எல்லோரும் முன்னோர் காலத்தில் சேர்ந்து மிகப்பெரிய வேள்வி ஒன்றினை செய்தனர். அதில் மாமுனிவர்கள், தத்துவவாதிகள், தேவர்கள் மற்றும் அக்னி கடவுள்கள் அனைவரும் தங்கள் அடியவர்களுடன் கலந்து கொண்டனர். பொருளுரை. விதுர் விதுரர் கேட்டு கொண்டதற்கெனங்க மைத்ரேய முனிவர் தச்சனுக்கும் சிவபெருமானுக்கும் இடையே எழுந்த கருத்து வேற்றுமை பற்றியும் அதன் காரணமாக சதி தன்னுயிரை விட்டுவிட நேர்ந்தது பற்றியும் விளக்கலானார். இவ்வாறு மரிசி, தட்சன் மற்றும் வசிஷ்டர் போன்ற உலகப் படைப்பின் தலைவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து செய்த மிக சிறந்த வேள்வினை வரலாறு தொடங்குகிறது. உயர்ந்தவர்களால் செய்யப்பட்ட மிக உயர்ந்த வேள்வி ஆதலினால் அதில் இந்திரன் மற்றும் அக்னி தேவர்கள் தங்கள் துணைவர்களுடன் கலந்து கொண்டனர். பிரம்மதேவனும் சிவபெருமானும் கூட அங்கே இருந்தனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்ப மைத்ரே முனிவர் சொல்றாரு, இந்த சம்பாஷணை வந்து விதுரருக்கும் மைத்ரேயருக்கும் நடக்குது. விதுரர் கேள்விக்கிறார், மைத்ரே முனிவர் பதில் சொல்றாரு. மைத்ரே முனிவர் சொல்றாரு, உலகத்தை படைச்ச முக்கிய தலைவர்கள் எல்லாருமே முன்னொரு காலத்துல சேர்ந்து பெரிய வேள்வி நடத்துறாங்க. பொதுவா யாகம்லாம் நடந்துச்சு அப்படின்னா முக்கியஸ்தர்கள் எல்லாம் அழைக்கப்படுவாங்க. அப்ப அப்ப பெருசா நடக்கும். அதே மாதிரி இப்பயும் பெரிய யாகம் ஒண்ணு நடக்குது. வேள்வினா யாகம், யஜ்யம் எல்லாம் ஒண்ணுதான். அப்ப அதுல வந்து மாமுனிவர்கள், தத்துவவாதிகள், தேவர்கள், அக்னி கடவுள் எல்லாருமே அவங்களோட அடியவர்களோட வர்றாங்க. அவங்க மட்டும் இல்ல, அவங்களோட சேர்ந்தவங்க அடியவர்களோட சேர்ந்து சேர்ந்து கலந்துட்டாங்க. பொருளுரை சொல்றாரு. விதுரர் கேட்டுட்டாரு, ஒரு கேள்வி கேட்கிறாரு, அதெல்லாம் பதில் சொல்றாரு. விதுரர் வந்து இந்த கேள்வி கேட்டதுனால மைத்ரேயர் சொல்றாரு, தட்சனுக்கு சிவபெருமானுக்கு இடைந்த கருத்து வேற்றுமை நடக்குது. அதனால என்ன ஆகுது, சதி வந்து தன்னோட உயிரை வந்து விட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றாங்க, இவ்வாறு மரிச்சி, தக்ஷன், வசிஷ்டர் முக்கியமானவங்க எல்லாம் கூப்பிடுறாங்க. அது யார் யார் இந்த முக்கியமானவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. படைப்பின் தலைவர்கள் எல்லாரும் இவங்க எல்லாம், அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து பெரிய வேள்வி நடத்துறாங்க. அந்த வேள்வியோட வரலாறு தொடங்குதுன்னா வேள்வி ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். வேள்வி அப்ப வந்து இந்த உயர்ந்தவர்களால செய்யப்பட்ட மிக உயர்ந்த வேள்வி அப்படினால யாரெல்லாம் கூப்பிட்டாங்க, மிகச்சிறந்த இந்திரன். ஏன்னா தேவாதி தேவன் அவர், தேவர்களுக்கு தலைவன் அவனா. தேவாதி தேவன் பகவான் தான். தேவர்களுக்கெல்லாம் அதிபதியா இருக்கிற இந்திரனை கூப்பிடுறாங்க. அக்னி தேவர்களை கூப்பிடுறாங்க. அக்னி தேவர்கள் நம்ம எவ்வளவுன்னு படிச்சோம், அப்படி குரூப் ஆஃப் பீப்புள். அவங்க தான் அக்னி தேவன் படிச்சோம், ஒருத்தர் கிடையாது இல்லையா? யாருக்கா ஞாபகம் இருக்கா எத்தனை நம்பர்னு? 49 பேர் சேர்ந்து அக்னி தேவர்கள் படிச்சோமா? சில இதெல்லாம் நடுவில் வரும்போது கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. ஹரே கிருஷ்ணா. நன்றி. அப்ப அந்த அக்னி தேவர்கள் எல்லாம் தங்களோட துணைவர்களோட வந்து கலந்துக்கிறாங்க. பிரம்மதேவன், சிவபெருமான் கூட எல்லாரும் அங்க இருந்தாங்க, அந்த யாகத்துல இருந்தாங்க. எல்லாருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. அடுத்தது போலாமா? பதம் 5. ஓகே தத்ர மாதாஜி. பிரவிஷ்டம். யாரு படிக்கிறீங்க, படிங்க. மாதாஜி ஐபோன்ன்றதுல யார் இருக்காங்க மாதாஜி? சுலோச்சனா மாதாஜி. சுலோச்சனா மாதாஜி, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு இது பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா. நம்ம ஒரு ஆர்டரா அப்படியே படிச்சிருக்கோம். அது உங்க ஜூம் வந்து புதுசு உங்களுக்கு நினைக்கிறேன். நீங்க இப்ப யாராச்சும் அந்த படிங்க. மைக் மாதிரி இருக்குல்ல மாதாஜி, அந்த இடத்துக்கிட்ட வந்து கிளிக் பண்ணுங்க, அன்மியூட் ஆயிக்கும். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி இன்னைக்கு நீங்க விட்டுருங்க, படி, அப்புறம் நம்ம பேசிக்கலாம். ஓகே. நீங்க படிங்க, நீங்களோ அலமேலு மாதாஜி படிங்க. மாதாஜி, அலமேலு மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. எஸ் மாதாஜி. அப்படியே ஒரு ஆர்டரா நம்ம ஒருத்தவங்களும் வச்சுக்கலாம். அதே நம்ம வந்து ஸ்டாண்டர்டா நம்ம பண்ணிக்கலாம் அப்படியே. பதம் 5. தத்ரா பிரவிஷ்டம் ருஷயோ ருஷ்டவர்க்கம் இவ ரோஷிஷா பிரஜமானம் விதிமிரம் குர்வந்தம் தன் மகத் சதா. மொழிபெயர்ப்பு. பிரஜாதிபதிகளின் தலைவரான தட்சன் அந்த வேள்வி சாலையினுள் நுழைந்த பொழுது அவனது உடலில் இருந்து வீசிய ஒளியானது சூரியனது பொற்கதிர்களைப் போல் ஒளிர்ந்தது. அவ்வேள்வி சாலை ஒளியினை ஒளிமிக்கதாய் செய்தது. அங்கு கூடியிருந்த அனைவருமே அவர் முன் சிறப்பிழந்து போனார்கள். பதம் 6. 5 பேச்சுங்க சொல்லிக்கிறேன் மாதாஜி. நன்றி, தேங்க்யூ, அழகா படிச்சீங்க. ஹரே கிருஷ்ணா. இப்ப பதம் 5ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, தக்ஷ பிரஜாபதினு சொல்லுவோம். அந்த பிரஜாபதி எல்லா பிரஜாபதிகளுக்கும் தலைவன் அவர்.
அந்த பெரிய பொறுப்பு அவருக்கு இருக்கு. அப்ப அவர் வேள்வி சாலையில நுழையிறாரு. ஏன்னா இன்விடேஷன் கொடுத்திருக்காங்க. வேள்வி சாலைக்கு அந்த யாகசாலைக்குள்ள வராரு. நுழையும் போது அவர் உடம்புல இருந்து பெரிய ஒளி வீசுது. அது என்ன ஆகுது, சூரியனோட பொன் கதிர்கள் மாதிரி பளீர்னு இருக்கு. அதனால என்ன ஆகுது, வேள்வி சாலையிலேயே ஒளி மிகுத்தாக ஆக்கிட்டு அந்த இடத்தையே அப்படியே இப்ப நம்ம பகவானை பாக்குறோம். நம்ம 100 கோடி சூரியன்களை ஒன்று சேர்ந்தா எத்தனை பிரகாசமா இருக்குமோ அப்படி பகவான் பிரகாசமா இருப்பாருன்னு பாக்குறோம். இப்ப இந்த மாதிரி இந்த தக்ஷனும் பிரஜாபதி என்னது உடம்பு தேஜஸ் பளபளன்னு ஒளி வீசுது. அங்க வரும்போது அந்த இடமே பிரகாசமா இருக்கு. சூரியனோட பொற்கதிகள் போல ஒளி ஒளிந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப வேள்வி சாலை மொழியே ஃபுல்லா ஒளி மிக்கதா ஆக்கிட்டு எல்லாருமே அதுக்கு முன்னாடி சிறப்பிழந்து போனார்கள். அப்படின்னா நேரம் மீதி எல்லாருமே சிறப்பானவர்கள். இது அதீத ஒளியா இருந்ததுனால அந்த சிறப்பு கம்மியா போயிட்டு அந்த மாதிரி இவரோடது ஜாஸ்தியா இருக்கு அப்படி புரிஞ்சுக்கலாம். பதமாறு அடுத்தது யார் படிக்கிறீங்க? ராஜேஸ்வரி மாஜ் படிங்கப்பா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஃபோன் சுதர்சன சூப்பர் மாஜ் சூப்பர். வந்துட்டாங்க. சுலோச்சனா மாதாஜி வந்துட்டாங்க. ஓகே, இதுதான் வந்து வரிசை. அனந்தினி மாதாஜி, அலமேலு மாதாஜி, சுலோச்சனா மாதாஜி, அப்புறம் ராஜேஸ்வரி. ஹரே கிருஷ்ணா. இந்த பதம் வரிசைப்படி. பதம் 6 தானே மாதாஜி? ரைட்டு தான் படிங்க. பதம் 6. உததிஷ்டன் சதஸ்யாஸ்தே ஸ்வ விஷ்ணுயேப்ய சகாக்னயः ஹிருதே விரிச்சாம் சர்வம் ததத் ததத் ஆஷாஷித்த சேதசக. மொழிபெயர்ப்பு தந்த ஸ்ரீல பிரபுபாதா கி ஜெய். மொழிபெயர்ப்பு. அவரது உடலிலிருந்து வீசிய ஒளியின் தாக்கத்தினால் சிவபெருமானையும் பிரம்மதேவனையும் தவிர அங்கிருந்த அக்னி தேவர்கள் உட்பட அனைவரும் தட்சனுக்குரிய மரியாதை நிமித்தம் தங்கள் இருக்கையிலிருந்து எழுந்து நின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்ப பாருங்களேன், அந்த அந்த வேள்வி சாலையில பிரஜாபதியான தக்ஷன் வந்து உள்ள வந்து நுழையிறாரு. அதி அற்புதமான பிரகாசமா இருக்காரு. அந்த ஒளியோட தாக்கத்தினால என்ன பண்றாங்க, சிவபெருமானையும் பிரம்மதேவனையும் தவிர எல்லாரும் அங்க இருந்த அக்னி தேவர்கள் அவங்க எல்லாம் உட்பட எல்லாரும் என்ன செய்யறாங்க, அவருக்கு மரியாதை செலுத்துற நிமித்தமா இருக்கையில இருந்து எழுந்து நிக்கிறாங்க. ஒன்று, அவர் தக்ஷ பிரஜாபதி, அந்த விதத்திலயும் அவங்க எந்திரிப்பாங்க. இன்னொன்னு, அவர் அதீத தேஜஸோட இருக்காரு. இப்ப யாரோ நம்ம வர்றோம், ஒரு சாது பழப்பலான்னு இருக்காருன்னு நம்மள அறியாம கையெடுத்து கும்பிடுவோம், நமஸ்கரிப்பான், ஏதோ அவருக்கு செய்யணுமேன்னு தோணும் இல்லையா? இது ஒரு இயல்பு. அது போல ஒண்ணு தக்ஷ பிரதாபரி மிகப்பெரிய போஸ்ட்ல இருக்காரு. இன்னொன்னு அவர் வந்து இப்ப வந்து பல தேஜஸோட வராரு. ஏன்னா அதி அற்புதமா இருக்கு. அப்படி தன்னறியாம இப்படி எந்திரிச்சு எல்லாரும் நிக்கிறாங்க. யாரை தவிர? சிவபெருமானி பிரம்மாவை தவிர மீதி எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிறாங்க. இப்பதான் கதைய ஆரம்பிக்குது. பதம் 7. அடுத்து யார் படிக்கிறீங்க? பதம் 7. சதசஸ் பதிபிர்தக்ஷோ பகவான் சாது சத்கிருதः அஜம் லோக குரும் நத்வா நிஷசாத தத் அக்ஞயா. மாதாஜி, ஸ்லோகம் வந்து நீங்க ஒரு டைம் சொல்லுங்க மாதாஜி. நாம திருப்பி சொல்லுவோம். ஓகே மாதாஜி. எப்பயுமே வந்து நீங்க எக்ஸ்பிளனேஷன் சொல்றதுக்கு முன்னாடியோ ஏதோ ஒரு ஐடியா ஒண்ணு வச்சு போனோமா, நீங்க வந்து சொல்லும் போது அது ஒரு கிளாரிட்டியா இருக்கும். இப்ப மித்தவங்க எல்லாம் ஒரு பிராக்டிஸ்ல இருக்கும் போது அவங்களும் சொல்லட்டும், நீங்க ஒரு டைம் எக்ஸ்பிளனேஷன் முன்னாடியோ ஏதோ ஒண்ணு ஐடியா பண்ணி நம்ம பண்ணலாம். தேங்க்யூ. சதசஸ்பதிபிர் தசோ பகவான் சாது சத்கிருதக அஜம் லோக குரும் நத்வா நிஷசாத தத் ஆக்ஞயா. மொழிபெயர்ப்பு படிங்க. மொழிபெயர்ப்பு தந்த ஸ்ரீல பிரபுபாதர் கி ஜெய். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். அப்பெரிய வேள்வி கூடத்தின் தலைவராக விளங்கிய பிரம்மதேவனால் தக்ஷன் முறைப்படி வரவேற்கப்பட்டார். பிரம்மதேவனுக்கு மரியாதை செலுத்திய பிறகு அவரது ஆணையின் பேரில் தர்ஷன் தனது இருக்கையில் முறைப்படி அமர்ந்தார். ஹரிபோல் ஹரே கிருஷ்ணா. இப்ப இதுல இருந்து நம்ம ஒரு எட்டிவிட் பார்ப்போம். ஒரு சபையில ஒருத்தவங்க வந்தாங்கன்னா நம்ம என்ன செய்யணும், அந்த சபை அறிதல், சபை நடத்தல் அப்படின்லாம் படிப்போம் இல்லையா? வந்தா ஒருத்தவங்களை ரிசீவ் பண்ணணும், அப்படி அமரணும், அவங்க அமர்ந்த அப்புறம் தான் மீதி பேரெல்லாம் பண்ணணும், இப்படி எல்லாம் சில விஷயங்கள் இருக்கும்.
அது போல இங்க பாத்தீங்கன்னா பெரிய வேள்வி கூடத்துல வராரு. அது வேள்வி கூடத்தோட தலைவர் வந்து பிரம்மா. பிரம்மாஜி வந்து பிரம்மதேவர்னால தக்ஷன் வந்து முறைப்படி வரவேற்கப்பட்டா. வாங்க வாங்கன்னு பிரம்மா வந்து தக்ஷனை வந்து வரவேற்கிறார். அப்புறம் பிரம்மதேவனுக்கு அவரும் மரியாதை செலுத்துறாரு. இவங்க வாங்கன்னு சொன்னா சரி அப்படின்னு அவர் அக்செப்ட் பண்ணணும். மரியாதை செலுத்துறாரு. அதுக்கப்புறம் அவரது ஆணையின் பேரில் தக்ஷன் தனது இருக்கையில் முறைப்படி அமர்தான். வாங்க உட்காருங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. சொன்னதுனால இவர் உட்கார்ந்தாரு. சோ இது வந்து ஒரு சபை நாகரிகம் அப்படின்னு இல்லையா, அது அது நடக்குது. அவ்வளவுதான். அடுத்த பதம் 8. பிராணிஷன்னம் மிருடம் திருஷ்வா நாம் ருஷ்யத் யத் அநாதிருதः உவாச்ச வாமம் சக்ஷுப்யாம் அபிவீக்ஷ தகனீவ. படிங்க. प्राणिसं मृडं दृष्ट्वा नाम ऋष्य दत् अनाथृदः उवास वामं सदुत्प्याम् अभिविशिन्यो दहन्नीव. மொழிபெயர்ப்பு. இருப்பினும் தனது இருக்கையில் அமர்வதற்கு முன்னர் சிவபெருமானை பார்த்த தச்சன் அவர் தனக்கு எந்தவித மரியாதையும் செலுத்தாதது அமர்ந்திருந்ததைக் கண்டு மிகவும் ஆவேசமுற்றான். ஆத்திரத்தினால் அவனது இரு விழிகளும் சிவந்தன. எனவே அவர் சிவபெருமானுக்கு எதிராக மிகவும் கடுமையான வார்த்தைகளை கூறத் தொடங்கினார். பொருளுரை: தச்சன் தனது மருமகனான சிவபெருமானும் ஏனையவர்களோடு சேர்ந்து எழுந்து நின்று தனக்கு மரியாதை செலுத்தியிருக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் சிவபெருமானும் பிரம்மதேவனும் தேவர்கள் முதல்வர்கள் ஆனதினால் அவர்களது நிலையோ தச்சனை விட உயர்ந்ததாகும். இதனை பொறுத்து கொள்ளாத தச்சன் சிவபெருமான் வேண்டுமென்றே தன்னை அவமதித்து விட்டதாக கருதினார். எப்போதுமே தச்சனுக்கு சிவபெருமானை பிடிப்பதில்லை. மிக எளிமையான ஆடை அணிந்து ஒரு ஏழையைப் போல் அவர் காட்சியளிப்பது தச்சனுக்கு அவர் மீது வெறுப்பினையே ஏற்படுத்தியது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்ப இருந்தா கூட இப்ப வந்து இவங்க வாங்கான்னு ரிசீவ் பண்றாரு. இவரோட ஆணைப்படி அவர் உட்கார வைக்கிறாரு, உட்கார்றாரு. அப்ப பாருங்க, இப்ப இருந்தா கூட தன்னோட இருக்கையில அமர்றதுக்கு முன்னாடி சிவபெருமான தக்ஷன் பாக்குறாரு. பார்த்தது என்ன ஆகுது? அவர் தனக்கு எந்தவித மரியாதையும் செலுத்தாத அமர்ந்ததை கண்டு மிகவும் ஆவேசமுற்றார். ஏன்னா இவர் வந்துட்டாரு, எல்லாரும் எந்திரிக்க நிக்கிறாங்க, வணங்குறாங்க, வாங்கன்னு சொல்றாங்க. சிவபெருமானு பிரம்மன் மட்டும்தான் எந்திரிக்கலன்னு பார்த்தோம். ஆனா பிரம்மதேவர் எப்படியோ வரவேற்றுட்டார், உட்கார வச்சுட்டாரு. சபை நாகரிகம் மருந்து என்ன செய்யணுமோ அதை மாதிரி பண்ணதுனால நேரா சிவபெருமானை பாக்குறாரு. ஆனா சிவபெருமான் வந்து எந்த மரியாதையும் கொடுக்கல. அதனால என்னாச்சு? ஒரே ஆத்திரம் ஏறுது. அவரோட 2 விழிகளும் சிவந்தன. அதுக்கப்புறம் என்னது? எனவே சிவபெருமானுக்கு எதிராக மிகவும் கடுமையான வார்த்தைகளை கூட தொடங்கினார். அப்ப பாத்தீங்கன்னா அவர் மரியாதையை எதிர்பார்க்கிறார். ஆனா ஆக்சுவலா சிவபெருமானோட பிரம்மாவோட பொசிஷன் ரெண்டுமே தட்சனோட பொசிஷனை விட உயர்ந்தது. அதனால கவனிக்கணும், 2 பேரோட பொசிஷனை விட உயர்ந்தது. ஆனாலும் தக்ஷன் வந்து தானே அவர் பிரஜாபதி தான். ஆனால் சிவபெருமானும் பிரம்மாதேவரோட பொசிஷன் உயர்ந்தது. ஆனா கூட இவர் என்ன நினைக்கிறாரு? நான் யாகசாலையில வந்திருக்கேன், உட்கார்ந்துருக்கேன், என்னை யாரும் மதிக்கல. உடனே கோபம் வந்துட்டு சத்தம் போடுறாரு. கடுமையான வார்த்தைகளை கூற தொடங்கினார். அப்ப அந்த வேள்வி சாலை அமைதியா இருக்கணும், வேள்வி நடக்கிறதை எதுக்கு அதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். அந்த தெரியல, என்ன ஆத்திரம் கண்ணை மறைக்குது. இது மூலம் நம்ம நிறைய விஷயம் படிச்சுக்குவோம். அதை நம்ம கவனிக்கலாம். இப்ப பாருங்க, தக்ஷன் தனது மருமகனான சிவபெருமானும் தக்ஷனும் சிவபெருமானுக்கு என்ன உறவு? சிவபெருமான் மாமனார், தக்ஷன் மருமகன். ஏனையவர்களோடு சேர்ந்து எழுந்து நின்று தனக்கு மரியாதை செலுத்தியிருக்க வேண்டும் என்று நினைத்தார். இப்ப வந்து இந்த இடத்துல வந்து சிவபெருமான இந்த உடல் சார்ந்த உறவு முறையை நினைச்சு அந்த மாதிரி போறதுனால இவன் எனக்கு மரியாதை கொடுக்கல, நான் மாமனார், இவன்மையும் மருமகன், என்னை விட தாழ்ந்தவன், இவன் ஏன் எனக்கு கொடுக்கல, இப்படிதான் நினைப்பு போகுதை விட சிவபெருமானோட பொசிஷன் அவருக்கு மறந்து போச்சு. புரியுதா? இது நம்ம கொஞ்சம் படிப்போம். இதை ஒரு தடவை படிச்சிடறோம். அதுக்கு நிறைய இதுக்குள்ள பிலாசபி இருக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் சிவபெருமானும் பிரம்மதேவன் தேவர்களின் முதல்வர்கள் ஆனதினால் அவர்கள் நிலதையோ தக்ஷனை விட உயர்ந்தது. சிவபெருமானும் பிரம்மதேவரும் தேவர்களும் முதன்மையானவர்கள். ஆனா கூட தக்ஷனோட இதை விட ஜாஸ்தி இருந்தா கூட தக்ஷனுக்கு
கோபம் வருது. இதனை பொறுத்து கொள்ளாத என்ன காரணம்? அவங்க என்னை விட பெரிய போஸ்ட்ல இருக்காங்கன்னு ஒரு பொறாமை. இதை பொறுத்து கொள்ளாத தக்ஷன் சிவபெருமான் வேண்டுமென்றே தன்னை அவமதி விட்டதாக கருதினார். வேணும்னே அவர் எந்திரிக்கல, எனக்கு மதிப்பு கொடுக்கல அப்படின்னு தக்ஷன் நினைக்கிறாரு. எப்போதுமே தக்ஷனுக்கு சிவபெருமானை பிடிப்பதில்லை. ரெண்டு பேர் இந்த தக்ஷனுக்கு சிவபெருமான் மேல எப்போதுமே காழ்ப்புணர்ச்சி இருக்கு. ஆனா சிவபெருமான் அமைதியானவர். முதலே பார்த்துட்டோம், சிவபெருமான் நற்குணங்கள் பார்த்தோம். மிக எளிமையான ஆடை அணிந்து ஒரு ஏழையை போல் அவர் காட்சியளிப்பது தக்ஷனுக்கு அவர் மீது வெறுப்பினையை ஏற்படுத்தியது. இதுல அந்த அப்புறம் வந்து எளிமையா வர்றாரு, ரொம்ப படம் டப்பமா ட்ரெஸ் பண்ணிக்கல, என்ன இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு வெறுப்பு வருது. இந்த விஷயத்தின் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சிவபெருமான் கூட அவமானத்திற்கு ஆளானார். இப்ப நம்மளாம் ஏமாத்துறோம். இப்பதான் பக்திக்கு ஆரம்பத்துல வந்திருக்கோம். நம்ம பார்த்திருக்கோம், திரிநாத் அபி சுனிச்சேர தரோரபி சாகிஷ்ணுன்னு அமானினமானதுன்னு கீர்த்தனிய சதாகரி. பிறருக்கு எல்லா மரியாதையும் செலுத்த வேண்டும், நம்ம எந்த எதிர்ப்பா இது மரியாதையும் எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்லி யார் சொல்லி கொடுத்தா? சிஷ்டாஷ்டகத்துல ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு சொல்லித்தர்றாரு. நம்ம பயிற்சி தான் பண்றோம். ஆனா நம்ம பேய பக்திக்கு வந்த மாதிரி என்ன முன்ன பார்க்கல, ஒன்ன மாக்கல, என்ன மதிக்கல, அப்படி போகக்கூடாது அப்படிங்கறத இந்த ஸ்லோகம் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவரோட சிவபெருமானோட பொசிஷன் உயர்ந்தது, அவர் அமைதியா இருக்காரு. ஆனா இந்த தக்ஷன் என்ன நினைக்கிறாரு? சபையில எல்லாருக்கும் முன்னாடி வேள்விக்கு வர்றாங்க அப்படின்னா யாகம் வைக்கப்படுற எல்லாரையும் வரவழைச்சிருப்பாங்க, உயர்ந்தவர்களா இருப்பாங்க, இவரோட பொசிஷன் உயர்ந்தது. ஆனாலும் சபை முன்னாடி ஒருத்தர் திட்டுறாரு அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்ப சிவபெருமானுக்கு கூட அவமதிப்பு ஏற்படும். அப்ப பல சோதனைகள் நம்ம பக்தர்களாகிய நமக்கும் எதிர்கொள்ள வேண்டி வரும், நமக்கும் வரும். அப்ப ஆபத்துகளை கூட எதிர்கொள்ள வேண்டி வரும், பெரிய பெரிய ஆபத்து கூட வரும். நம்ம ராமானுஜாச்சாரியோட கதையில எல்லாம் படிச்சிருக்கோம். அவர் வந்து கொல்றதுக்கெல்லாம் கூட பார்த்தாங்க. நம்ம கண்ணு முன்னாடி பிரகலாதனை பார்த்தோம். அவங்க அப்பா, சொந்த அப்பா, அது விஷம் வச்சு கொள்ளுவாரு, மலையில இருந்து தூக்கி போடுவாரு, யானையை வச்சு கழுத்துல மிதிப்பாரு. என்ன நடந்தாலும் என்ன நடந்துச்சு? பிரகலாதன் பகவானை மட்டுமே சார்ந்து இருந்தார். பகவான் என்னை அவசியம் ரட்சிப்பார், நான் வந்து அவரை கொண்டாட வேண்டியது என்னோட கடமை. அந்த ரட்சிப்பார்க்கட கூட யோசிக்கல, அவர் கொண்டாட வேண்டியது என்னோட கடமை. விஷம் கொடுத்தா என்ன சொல்றாரு? அது வந்து ஆழகால விஷம் வந்து லக்ஷ்மிக்கு அடுத்தபடியா வந்துச்சு, லக்ஷ்மி என் தாய். அப்ப அதோட அது அடுத்ததா வந்ததுனால அது தம்பி, அது விஷம் கூட என்னோட மாமன். மாமன் என்னை என்ன பண்ணுவான்? அனந்த சேஷனா, அவர் வந்து பகவானோட படுக்கை, அவர் என்ன பாதுகாப்பார். இதெல்லாம் ரிலேட் பண்ணி எனக்கு எதுவும் நடக்காது, அவர் பாடிக்கிட்டே இருந்தார். அது போல இந்த சிவபெருமான் பெரிய முக்கியமான போஸ்ட்ல இருக்காரு, அவருக்கே ஆபத்து வரும். அப்ப பல சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும். ஆனாலும் எப்படி பக்தர்கள் இருந்தார்கள் அப்ப நினைச்சு பாக்குறோம். பிரகலாதனை நினைச்சு பாக்குறோம், நம்ம பல பக்தர்கள் நினைச்சு பாக்குறோம். அப்ப கூட எப்படி வந்து நம்ம அமைதியா இருக்கணும் அப்படிங்கறதுதான் பக்தி பாதைக்கு வந்த அப்புறம். என்ன வேணா நடக்கும், எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், நம்ம மரியாதை எதிர்பார்க்க கூடாது. இது வந்து சொல்லித்தருது, நான் சொல்லல. இதுல வந்து பாகவதம் மூலம் நம்ம கத்துக்கிறோம், சைத்தன்ய மகாபிரபுக்கு நம்ம சொல்லித்தர்றார். அப்படி இருக்கும் பொழுது நாம் தொடர்ந்து ஹரிநாமத்தை உச்சரிக்க இயலும். ஆல்வேஸ் ரிமெம்பர் கிருஷ்ணா, நெவர் ஃபர்கெட் கிருஷ்ணா. நம்ம இதை விட்டுட்டு நம்ம ஏதோ சண்டைக்கு நின்னோம் அப்படின்னா கிருஷ்ணனை மறந்துடுவோம். அதனால நம்ம என்ன செய்யணும்? அப்ப எப்ப பாரு நம்ம பகவானோட ஸ்மரணத்துலதான் இருக்கணுமே தவிர இது போல விஷயங்கள் நம் வாழ்விலும் வரும். அப்ப சிவபெருமான் இப்ப என்ன எப்படி பின்னாடி பார்ப்போம், எப்படி அவர் பொறுமையா இருந்தார், அது போல நம்ம பொறுமையை கையாள வேண்டும் அப்படிங்கறத தெரிஞ்சுப்போம். அந்த சித்நாத் அபி சுனிச்சேனத்து கொள்கையோட வாழணும் அப்படிங்கறத இங்க வந்து முக்கியமான இது. ஏன்னா இதுல வேற யாரும் கருத்து சொல்ல விரும்புறீங்களா? வேற யாரு இந்த மாதிரி பொறுமையா இருந்தாங்க, அதெல்லாம் யாரும் சொல்ல விரும்புறீங்களா? பாகவதத்துல உங்களுக்கு எது தெரிஞ்சதுன்னா சொல்லலாம். படிவு மாதாஜி வந்திருக்கீங்க. ஹரே கிருஷ்ணா, வாங்க மாதாஜி. அம்பரீஷ் மகாராஜ் வந்து அந்த எக்ஸலண்ட் ஆன்சர், வெரி குட். ஆமா, அவரும் அப்படிதான். துர்வாசர் வந்து அவரு சபிச்சிருவார், ஆனா பொறுமையா இருக்காரு. 1 வருஷம் பொறுமையா இருக்காரு, கொஞ்சம் நெஞ்ச நேரம் இல்ல. வெரி குட் மாதாஜி, எக்ஸலண்ட் ஆன்சர். அப்போ 1 வருஷம் காத்துட்டு இருக்காரு. 1 வருஷம் காத்துட்டு இருந்து இவர் வந்து தன்னை அந்த சுதர்ச சக்கரத்தை எல்லாம் விடுறாரு, அதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் கடைசியா வந்து அவர் மன்னிப்பு கேட்கும்போது கூட இல்ல
நீங்க நான் மன்னிப்பு கேட்க கூடாது, வாங்க நம்ம பிரசாதம் சாப்பிடலாம், உங்களுக்காக காத்துட்டு இருக்குன்னு சொல்லி அவர் பிரசாதம் கொடுத்து அதுக்கப்புறம் அவர் சாப்பிடுறாரு. 1 இயர் அவர் வெயிட் பண்றாரு. அந்த அளவுக்கு பொறுமையா இருக்காங்க. நம்ம அந்த அளவுக்கெல்லாம் நம்மளால பொறுமையா இருக்க சொல்லல. ஆனால் இது போன்ற ஆபத்துகள் வரும். நமக்கு என்ன எந்த லெவலோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வரும். அதெல்லாம் ஐயோ நம்மளும் இப்படி எல்லாம் பக்தி பாதிக்கு வந்து இப்படி ஆபத்து வருமான்னு யாரும் பயந்துக்க வேண்டாம். என்னென்ன லெவல்ல இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி குட்டி குட்டி டெஸ்ட் தான் நடக்கும். பெரிய பெரிய பக்தர்கள் தான் டெஸ்ட் பாரு, நமக்குலாம் வைக்க மாட்டாரு. அதனால நானும் தெரிஞ்சு வச்சுக்கணும், பிறருக்கு எல்லா மரியாதையும் தர வேண்டும் என்று. வேற யாரும் சொல்ல விரும்புறீங்களா கருத்து? அடுத்தது போலாமா? டைம் இருக்கா? இருக்கு மாதாஜி, 11:54 தான் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஓ சரி, ஹரே கிருஷ்ணா. அடுத்த ஸ்லோகம் போலாம். பதம் 9. ஒரு நிமிஷம். பதம் 9. சூயதாம் பிரம்மர்ஷயோ மே சக தேவா சகாக்னயக சாதுனாம் ப்ருவதோ விருத்தம் நாஞானான ச மத்சராத். அர்ப்பணிங்க. வடிவ மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. அவங்க புக் எடுத்திருக்காங்களான்னு தெரியல. சரி, பதம் 9. ஸ்ரூயதாம் பிரம்மர்ஷயோ மே சகா தேவா சகாக்ஞயः சாதுனாं பிரவதோ விருத்தம் நாஞானான் நச மத்சராத். மொழிபெயர்ப்பு தந்த ஸ்ரீல பிரபுபாதா கி ஜெய். இங்கு குழுமியிருக்கும் முனிவர்களே, அந்தணர்களே, அக்னி தேவர்களே, மேன்மையானவர்களின் நடைமுறைகளை பற்றி நான் கூறப்போவதை கவனமுடன் கேட்பீராக. நான் இதனை அறியாமையினாலோ அல்லது பொறாமையினாலோ பேசவில்லை. பொருளுரை. மேன்மை மிக்கவர்களின் நடைமுறைகளை பற்றி பேசப் போவதாக தட்சன் கூறினாலும் அவர் உண்மையில் சிவபெருமானை தாக்குவதற்கே விரும்பினார். இருந்தாலும் அங்கு கூடியிருந்த தேவர்கள் தன்னை தவறாக கருதிவிடக் கூடாதே என்பதற்காகவே இவ்வாறு பேசலானார். காரணம், இயற்கையாகவே ஒருவர் நாகரிகமின்றி நடந்து கொண்டாலும் அவரை குறை கூறுவதை அச்சபையில் உள்ளவர்கள் விரும்ப மாட்டார்கள். சிவபெருமான் மாசு மறுவற்றவராக இருந்த போதிலும் தட்சன் சிவபெருமானுக்கு எதிராக பேசுகிறோம் என்பதை அறிந்தே இருந்தார். ஆரம்பத்திலிருந்தே தட்சன் சிவபெருமானிடம் வெறுப்பு கொண்டிருந்தார். அதனால் தட்சனால் தன்னிடம் உள்ள வெறுப்பினை வேறுபடுத்தி பார்க்க முடியவில்லை. தனது பேச்சுக்கு எந்தவித உள்நோக்கமோ அல்லது வெறுப்போ காரணமில்லை என்று மூடி மறைக்க விரும்பி ஏதும் அறியாதவரைப் போலவே பேசலானார். ஹரே கிருஷ்ணா. இதுதான் ரொம்ப என்ன சொல்றது, இந்த அரசியல் பண்றாங்க. அப்ப பாருங்களேன், வெளியில பேசும்போது அப்படியே ரொம்ப அவங்க உயர்த்தி பேசுற மாதிரி இருக்கும். உள்ள வந்து அத்தனை காழ்ப்புணர்ச்சி அவருக்கு. அதுதான் இங்க தெரியுது. மொழிபெயர்ப்பு. எப்பொழுதுமே இருக்கிற மொழிபெயர்களே, அந்தணர்களே, வேள்வி சாலைக்கு யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களெல்லாம் அட்ரஸ் பண்றாரு. விழித்து தமிழ்ல சொல்லும்ல, அவங்களை எல்லாம் கூப்பிட்டு சொல்றாரு, முனிவர்களே, அந்தணர்களே, அக்னி தேவர்களே, இந்த மேன்மையானவர்களோட நடைமுறை பற்றி நான் வந்து சொல்ல போறேன், அதை நீங்க நல்லா கேளுங்க. அப்படின்னா உயர்ந்தவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க, இவர் எப்படி இருக்காருன்னு இவர் வந்து சர்க்காஸ்டிக்கா பேசுறாரு. அப்ப பாருங்க, நடைமுறையில மேன்மையானவங்களை பத்தி நான் பேச போறேன், அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க நீங்க பாத்துக்கோங்க. நான் இதை வந்து அறியாமைனாலும் இல்ல பொறாமைனாலும் பேசல அப்படின்னு சொல்றாரு. ஆனா மேன்மை மிக்கவர்கள் நடைமுறைகளை பற்றி பேச போவதாக ஜக்சன் சொன்னா கூட யார தாக்குறாரு? மறைமுகமா சிவபெருமானை தாக்கித்தான் பேசுறாரு. அததான் விரும்புறாருன்னு சொல்லப்படுது. இருந்தாலும் இந்த கூடியிருந்த தேவர்கள் தன்னை தவறாக கருதி விடக்கூடாது. ஆனாலும் தக்ஷன் வந்து சிவபெருமானை ஏத்து பேசணும். ஆனா இவரை வந்து யாரும் தப்பா நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு டிராமா போடுறாரு. தன்னை யாரும் தவறா கருதி விடக்கூடாது என்பதற்காக இவ்வாறு பேசலானார். காரணம், இயற்கையாகவே ஒருவர் நாகரிகமின்றி நடந்து கொண்டா கூட அவரை குறை கூறுவதை சபையில் உள்ளவர்கள் விரும்ப மாட்டார்கள். சபை நாகரிகம் இருக்கு. அப்படியே நிஜமாவே ஒருத்தவங்க தப்பா நடந்தா கூட சபை முன்னாடி பேச மாட்டோம். அது வந்து தனியா கூப்பிட்டு சொல்லலாம். எல்லாரும் முன்னாடி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நம்பர் 1. ஆனா ஆனாலும் சிவபெருமான் ரொம்ப மிக மேன்மையானவரா இருந்திருக்காரு. அப்ப கூட இவர் திட்டுறாரு. சிவபெருமான் மாசுமற்றவராக இருந்த போதிலும் தக்ஷன் சிவபெருமானுக்கு எதிராகவே பேசுகிறோம் என்பதை அறிந்தே இருந்தார். தெரிஞ்ச செய்யறாரு.
நான் அறியாமையிலதான் அவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு, பொறாமைனால நான் பேசல, அறியாமைனால நான் பேசல, தெரிஞ்சே பேசுறேன், ஒரு உயர்ந்தவர்களோட தன்மை பத்தி நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி குத்தி காட்டுறாரு. ஆனால் தக்ஷன் வந்து சிவபெருமான்கிட்ட வெறுப்பு கொண்டிருந்தார். அதனாலதான் தட்சனால தன்னிடம் இந்த வெறுப்பினை வேறுபடுத்தி பார்க்க முடியவில்லை. தனது பேச்சுக்கு எந்தவித உள்நோக்கமோ வெறுப்பமோ காரணம் இல்லை என்று மூடி மறைக்க விரும்பி ஏதும் அறியாதவை போலவே பேசினார். அப்ப பேசுறது அப்படி இருக்கலாம், ஆனா அவரோட உள்நோக்கம் சிவபெருமானை தாக்குவதாகவே இருந்தது. அடுத்தது போலாமா? இதுல யாரும் எது சொல்ல வேண்டியிருக்கா? எது கருத்து இருக்கா? மீட்டிங் வந்து ஒருவேளை எண்ட் ஆயிடுச்சுன்னா எல்லாம் திரும்ப அதே லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு 2 minutes டைம் கொடுத்துட்டு உள்ள வந்துருங்க. ஏன்னா 45 minutes தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இன்னைக்கு செக் பாப்போம் பண்ணலாம். பாப்போம் என்ன தேங்க்ஸ் நடக்குதுன்னு. மாதாஜி, சூப்பர் ஓகே மாதாஜி. ஒருவேளை எண்ட் ஆயிடுச்சுன்னா எல்லாம் திரும்ப வந்து ஜாயின் பண்ணிடுங்க, கிளாஸ் முடியல. ஒரு 2 minutes கேப் விட்டுட்டு திருப்பி இதே லிங்க்ல வந்தீங்கன்னா அனதர் 50 minutes ஓடும். நம்ம 12:15க்கு முடிச்சுக்கலாம். ஓகே மேம், சரி. பதம் 10. ஐயம் து லோக. யார் சொல்ல விரும்புறீங்களா? இந்த ஸ்லோகம் சம்பந்தமா எது சொல்லணுமா கருத்து? யார் பாயிண்ட் ஆட் பண்ணுமா? போலாமா? பதம் 10 படிக்கலாம். அயம் து லோகபாலானாம் யசோக்னோ நிரபத்ரப சத்பீர் ஆச்சரித பந்தா ஏன சப்தேன தூஷிதக. படிங்க. சிவபெருமான் உலக ஆளுநர்களின் பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவிக்கிறார். நாகரிக நடைமுறைகளின் பாதையினை மாசுபடுத்துகிறார். காரணம், அவர் வெட்கம் கெட்டவர் என்பதோடு எவ்வாறு நடந்து கொள்வது என்பதையும் அறியாதவர் ஆவார். பொருளுரை: தச்சன் அங்கு குழுமியிருந்த அனைத்து முனிவர்களின் மனங்களையும் தன் வயப்படுத்த விரும்பி தேவர்களுடன் ஒருவராக இருந்த போதிலும் சிவபெருமான் தனது நாகரிகமற்ற நடத்தையினால் அனைத்து தேவர்களின் நற்பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவிக்கிறார் என்று கூறினார். சிவபெருமானுக்கு எதிராக தச்சன் கூறிய வார்த்தைகளை நன்னோக்கத்தோடு பார்த்தால் வேறு மாதிரியான பொருள் தரும். உதாரணமாக, அவர் சிவபெருமானை யசோக்னா என்று கூறினார். இதன் பொருள் பெயரையும் புகழையும் கெடுப்பவர் என்பதாகும். இதனை மாற்றியும் பொருள் கொள்ளலாம். அதாவது, மற்றவர்களுடைய புகழை கெடுக்கும் அளவிற்கு அவர் புகழ் வாய்ந்தவர் என்று. அடுத்து தச்ச நிருபத்ரப என்னும் வார்த்தையினை பயன்படுத்தினார். இச்சொல்லும் இருவகை பொருள் தரும். ஒன்று, பகட்டு வித்தை காட்டுபவர் என்றும், பிரித்தொன்று, எந்தவித அடைக்கலமும் இல்லாதவர்களை ஆதரிப்பவர் என்றும் பொருள் தரும். பொதுவாகவே சிவபெருமான் மூத்த கணங்கள் அல்லது இழிந்த உயிர்களின் கடவுளாக அறியப்படுவர். சிவபெருமான் எல்லோரிடத்தும் அன்பு பாராட்டுவதோடு வெகு விரைவில் திருப்தி அடைபவரும் ஆவார். அதனாலேயே அவர்கள் அவரை வணங்குகின்றனர். இது பற்றியே அவர் ஆசிதோசர் என்று அழைக்கப்படுகிறார். பகவான் விஷ்ணுவையோ அல்லது பிற தெய்வங்களையோ அணுக முடியாதவர்களுக்கு சிவபெருமான் அடைக்கலம் தருகிறார். ஆதலினால் நிரபத்ரப என்னும் வார்த்தை இப்பொருளிலேயே பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். நன்றி மாதாஜி. ஹரிபோல். இந்த இடத்துல என்ன சொல்லப்படுது? சிவபெருமான் வந்து உலக ஆளுநர்கள் யாரெல்லாம் வந்து ஆட்சி புரிகிறாங்களோ அவங்களோட பேருக்கும் புகழுக்கும் களங்கம் விளக்கி வைக்கிறார். இவரு நாகரிக நடைமுறையின் பாதையினை வந்து மாசுபடுத்துறாரு. எப்படி ஒரு நாகரிகமான மனிதன் வந்து நடக்கணுமோ அது மாதிரி இவருக்கு தெரியல. அப்ப உயர்ந்த மனிதன்கிறாரு. எல்லா உயர்ந்த மனிதர்களுக்கும் பாசு புகழ். ஏன்னா ஒரு உயர்ந்த மனிதன் எப்படி நடக்கிறானோ அதை பார்த்தா மீதி பேரெல்லாம் நடப்பாங்க. ஆசிரதைய சேஷ்டஸ் நம்ம பார்த்திருப்போம் பகவத்கீதையில. ஆனா இவர் வந்து உயர்ந்த மனிதன் சொல்றாங்க, இவர் நடக்கலையே, அப்புறம் இவரை பார்த்து எப்படி எல்லாரும் நடப்பாங்க? அப்ப இந்த மாதிரி உயர்ந்த மனிதர்களோட நடத்தைய இவர் மாசுபடுத்துறாரு அப்படின்னு சொல்லி இவர் சிவபெருமான தாக்குறாரு. அவர் ரொம்ப மோசமானவர் அப்படின்னு காட்டுறான். இவர் தக்ஷன் வந்து இப்படி காட்டுறாரு. ஆனா உண்மையிலேயே சிவபெருமான் ரொம்ப இனிமையானவர்ங்கிறது அடுத்தது பல வார்த்தைகள் மூலம்
ப்ரூவ் பண்றாங்க. தக்ஷன் அங்க குழுமி அவரு அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றாரு, வெக்கம் கட்டவர் அப்படிங்கிறதோட எப்படி நடந்து கொள்ளணுங்கிறதே அவருக்கு தெரியவே இல்லை அப்படின்னு ரொம்ப வந்து என்ன சொல்றாரு, தாழ்ந்த வார்த்தைகள், தரம் தாழ்ந்த வார்த்தைகளை போட்டு பேசுறாரு, சபையிலேயே பேசுறாரு. தக்ஷன் அப்பன்னா என்ன தெரியுது, இந்த காழ்ப்புணர்ச்சி உள்ளவங்க இப்படிதான் இருப்பாங்க, லாஜிக்கே பார்க்க முடியாது. ஏன் இவங்க இப்படி பண்றாங்க, இப்படி என்ன பண்றாங்கன்னா பொறாமை கண்ணை மறைக்கும், தான் உடல், நான் இந்த ஆத்மா அப்படின்னா என்ன எப்படி நினைச்சிருப்பாங்க, மத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்திருப்பாங்க, இவங்க பகவானோட ஒரு அம்சம், இவங்க உயர்ந்த நிலையில இருக்கார், எப்பயுமே தன்னை ஒருத்தவங்களை வந்து தன்னை விட உயர்ந்த பக்தர்கள் அப்படின்னு நினைக்கணும் அப்படிலாம் சொல்றாங்க. அப்படி நினைச்சிருந்தா இந்த வார்த்தை வந்திருக்குமா, வரல. வந்திருக்காது. ஏன் ஏன் அப்படின்னா அவர் தன்னை பெரிய அளவு நினைக்கிறாரு. இன்னொன்னு என்ன செய்யறாரு, இந்த உடல் சார்ந்த அந்த குடும்ப உறவின் உறவா பாக்குறாரு. நான் வந்து மாமனாரு, இவர் மருமகன், எனக்கு மரியாதை கொடுக்கலாம், இவன் இப்படி இருந்து என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அதே பொது இடத்துலயும் வேற பேசுறாரு. அந்த அளவுக்கு காழ்ப்புணர்ச்சி, பொறாமை. அப்ப அந்த பொறாமை உள்ளவங்க இப்படிதான் வந்து சபையிலேயே பேசுவாங்க அப்படின்னு தெரிய வருது. ஆனால் கிருஷ்ண பக்தன் அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா நாம இந்த ஒரு ஆத்மா பகவானுக்கு சேவகன், தாசான்னு தாசன்னா இந்த சபையில பேசுவாங்களா, விட்டு கொடுப்பாங்களா, இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் வருமா? அப்ப அவர் எந்த மாதிரி தன்னை எந்த நிலையில் வச்சு பாக்குறாரு, அதனால இந்த வார்த்தை வருது. இதே உயர்ந்த நிலையில தன்னை நினைச்சு சிவபெருமான உயர்த்தியா பார்த்தாரு அப்படின்னா அப்ப இந்த மாதிரி பேச்செல்லாம் வராது. இதெல்லாம் நம்ம உள்ள இருக்கிற பாயிண்ட், இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். தக்ஷன் அந்த குழுமி இருந்த அனைத்து முனிவர்களின் மனங்களையும் தான் பயப்படுத்த விரும்பி எல்லாம் குரூப்பிசம் சேர்க்க பாக்குறான், எல்லாரும் இவன் பக்கம் பாக்குறான் பண்ணி விரும்பி தேவர்களுடன் ஒருவராக இருந்த போதிலும் சிவபெருமான் தனது நாகரிகமற்ற நடத்தையினால் அனைத்து தேவர்களின் நட்பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவிக்கிறார் அப்படின்னு இவரா சொல்லி விடுறாரு. நீங்க தேவர்களோட சைட்ல இருந்தா கூட, அவ்வளவு உயர்ந்த நிலைமை இருந்தா கூட இவர் சரியா நடக்கல அப்படின்னு அவரோட பேருக்கும் புகழுக்கும் இவர் தக்ஷன் வந்து களங்கம் விளைவிக்கிறார். இது புரியுது இல்லையா? புரியுது மாதாஜி. பாஸ்டா போறேனா இல்ல இல்ல மாத்தி மாத்தி படிவு மாத்தி நீங்க 4.2.11க்கு எடுத்து வச்சுக்கிறீங்களா மாதாஜி? 4.2.11 55வது பக்கத்துல இருக்குது புக்ல மாதாஜி. அவங்க சேவையில இருப்பாங்க, நம்ம அப்புறம் போட்டு போன் பண்ணி சொல்லுவோம். நம்ம சரி, போட்டு அந்த விட்டா மைக் மாதிரி பார்த்துக்கோங்க. இருக்கிறத வந்து இது பண்ண முயற்சி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அலைமேலு மாதாஜி படிங்க, மாதாஜி எக்ஸ்பிளனேஷன் பண்ணோன்னே. உங்களுக்கு அப்புறம் நான் படிக்கிறேன். சரிங்க மாதாஜி. தேங்க்யூ நான் மாதாஜி. படிக்கிறேன். அத நம்ம ஒரு ஆர்டர் நமக்குள்ளாரே வச்சிட்டோம்னா நம்ம இதுக்கு ஒரு டிஸ்கஷன் நம்ம பண்ண வேண்டாம். இவங்க ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஓகே மாதாஜி. தேங்க்யூமா. சிவபெருமானுக்கு எதிராக தக்ஷன் கூத்திய வார்த்தைகளை நல்லோக்கத்தோடு பார்த்தால் வேறு மாதிரியான பொருள் தரும். ஆஹ் பாருங்க, இவர் திட்டுறது மாதிரி இருக்கு. ஆனா உண்மையிலேயே என்ன அர்த்தம் பாருங்க, சிவபெருமானுக்கு எதிராக தக்ஷன் கூறிய வார்த்தை நல்ல நோக்கத்தோட பார்த்தோம்னா இதுக்கே வேற ஒரு அர்த்தம் தெரியுது. அது இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும். அது பாருங்க எப்படி போட்டிருக்காங்க. உதாரணமா சிவபெருமான் என்ன ஏன் சோப்ன அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உண்மையில இதோட பொருள் என்ன, பேரை புகழும் கெடுப்பவர் அப்படின்னு தக்ஷன் திட்டுறாரு. ஆனா அதை எப்படி நல்லாதான் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகுதா, அதாவது மற்றவர்களுடைய புகழை கெடுக்கும் அளவிற்கு இவர் புகழ் வாய்ந்தவர். இப்ப நம்ம சொல்றோம் பகவானோட திருவடி வந்து மென்மையா இருக்கு, அது தாமரை கூட பார்த்து வெக்கப்படுது அப்படின்னு என்ன அர்த்தம்? யார் சொல்றீங்க? தாமரை பூவை விட அவர் ரொம்ப அழகா இதா இருக்காருன்னு அர்த்தம். தாமரைப்பூ இப்ப பொதுவா நம்ம இந்த உலகத்துல ஒரு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா தாமரைப்பூ தான் நம்ம பெருசா எக்ஸாம்பிள் சொல்லுவோம். அது அப்ப உயர்ந்த நிலையே இருக்கு. ஆனா அதை விட உயர்ந்த நிலை கிருஷ்ணனோட திருப்பாதங்கள் அமைந்ததால் இதுக்கு தாழ்ந்து போயிடுது. அப்ப பாருங்க, இந்த இடத்துல சிவபெருமான் வந்து பெயரை புகழும் கெடுப்பவர்னு ஒரு பக்கமா தாக்ஷன் திட்டுறாரு. ஆனா இன்னொரு அதுவே நல்லதான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மற்றவர்களோட புகழை வந்து கம்மியா போற அளவுக்கு இவரோட புகழ் வசதியா போயிட்டு, இப்ப மத்தவங்களோட புகழ் வந்து தாமரைப்பூ அப்படின்னா பகவானோட திருவடி தாமரை திருவடி எப்படி இப்ப ஒசியோ அது போல மத்தவங்களோட புகழ் இருக்கு, அதை விட சிவபெருமான உயர்ந்த புகழ் இருக்கு. அப்ப இது கம்மியா போயிட்டு அவரோடது ஒசியா இருக்கு அப்படின்னு நன்னடத்தை கொண்டவங்க வேற கண்ணோட்டத்துல இதே வார்த்தையை பார்த்து பேசிக்கலாமா, அதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. இதை வந்து ரசமா படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா நம்மளுடைய பாகவதம் வந்து ஒண்ணு தத்துவ ரசம், இந்த மாதிரி லீலா ரசம், அந்த மாதிரி 3 விதமான ரசங்கள் இருக்கு.
அப்படி வச்சு அனுபவிக்கும் போது மட்டுமே நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் புரிப்படும். வெறும் பிலாசபியே மட்டும்தான் ட்ரையா போயிடுவோம். ரசம் அந்த ஏன்னா ரசமாலை விதவிதமான டேஸ்ட் இதுல கிடைக்கும் நமக்கு. அப்ப அந்த மாதிரி படிக்கிறதுக்காக அந்த பொருளுரையில பிரபுபாதர் அது மாதிரி எழுதுறாரு. அடுத்தது பாருங்க, தக்ஷன் அதே மாதிரி நிரபத்திரப அப்படின்னு ஒரு வார்த்தையை பேசுறாரு. அது கடுஞ்சொல்லா எப்படி மாறும்? பகட்டி வித்த காட்டுறான், இவன் பெருசா இது என்ன சொல்லு, நம்ம சொல்லுவோம்ல, பீட்டர் விடுறான்டா, ரொம்ப பெரிய பீத்துறான்டா, அது மாதிரி ஒரு கெட்ட வார்த்தை போட்டு பேசிட்டாரு. யாரு? தக்ஷன். தக்ஷன் தக்ஷன் யார? சிவபெருமான். சிவபெருமான. ஆனா இதே வந்து நல்ல கோணத்துல பார்த்தோம்னா இதுக்கே இன்னொரு அர்த்தம், என்ன ஒரு அர்த்தம் இருக்கு? யாருக்கும் அடைக்கலமே இல்ல, செல்றே இல்ல. அப்ப அந்த மாதிரியானவரை இவர் ஆதரிக்கிறார். அப்ப இவரோட உயர்ந்த நிலை என்ன? நல்ல விஷயமா பார்த்தா இதுக்கே இன்னொரு பொருள் இருக்கு. அப்ப எந்தவித அடைக்கலமே இல்லாதவர்களை ஆதரிப்பவர் என்று பொருள் தரும். பொதுவாகவே சிவபெருமான் பூதக்கணங்களில் இழிந்த உயிர்களின் கடவுளாக அறியப்படும் பார்த்திருக்கோம். அந்த சாம்பலை எல்லாம் அள்ளி பூசிக்குவார், மண்டவோட எல்லாம் போட்டிருப்பார், பூத பேத பிரசாசுக்கள்லாம் இருக்கிற இடத்துல போறார். ஏன் போறார்? அதுக்கெல்லாம் உடல் கிடைக்காம இருந்துச்சுன்னா எப்படி பகவானுக்கு சேவை செய்யும்? இந்த புலன்கள் இந்த உடல் இருந்தால் தானே சேவை பண்ணும். அப்ப அதுக்கெல்லாம் கொடுக்கணுமே. முன்னாடியே ஆசை நிறையறாம அப்படி இறந்து போயிடுவாங்க. உடல் கிடைக்காம பூதமாவோ பேசாம பிசாசமோ இருப்பாங்க. அவங்களுக்கு போய் இவர் கருணையை காட்டுறாரு. ஏன்னா வைஷ்ணவனாம் யதாசம்பு, வைஷ்ணவர்களோட நிலைமையே அடுத்தவர் கருணையை காட்டுதல். அப்ப இவர்களுக்கும் கிருஷ்ண பக்தி வரணுமே அப்படின்னு அதனாலதான் அந்த மாதிரி அந்த பூத பேத பிரசாசுகளை எங்க இருக்குமோ அந்த ஸ்மசானத்துல போய் அந்த பிணங்களை எல்லாம் எரிக்கிற இடத்துல போய் இவர் இருந்து கருணை காட்டுறாரு. அடைக்கலம் அப்படின்னு அர்த்தம். எந்தவித அடைக்கலமும் இல்லாம இருக்கிறவங்களுக்கு இவர் அடைக்கலம் கொடுக்குறாரு. உடல் இருந்தா தானே போய் நமஸ்காரம் பண்ணுவோம், கிருஷ்ணா நீயே கத்தின்னு சரணாகதி பண்ணுவோம். இவங்களுக்கு வந்து உருவமே இல்லை. அப்ப எங்க போய் பண்ணுவாங்க? எப்படி கோயிலுக்கு போவாங்க? யார போய் வணங்குவாங்க? அதனால அவங்களுக்கு கூட இவர் ஆதரவு தருவார் அப்படின்னு இன்னொரு பொருள் அதுக்குள்ள இருக்குதான். பொதுவா சிவபெருமான் எல்லார் இடத்திலும் அன்பு பாராட்டுறது மட்டும் இல்லாம சீக்கிரமா திருப்தி அடைஞ்சிருவாரு. அன்பு பாராட்டுவாரு, அவருக்கு திருப்தியும் கிடைக்கும். ஏன்னா வைஷ்ணவர்களோட நிலைமை அதான். நான் சோச்சதி நான் காங்ஷதி படிச்சோம். என்ன படிச்சோம்? 18.54 பிரம்மபூத பிரசன்னாத்மா சோச்சதி நான் காங்ஷதி சம சர்வேஷு பூதேஷு மத் பக்திம் லபதே பராம். சமபூதேஷு சர்வேஷு, எல்லா உயிரினங்களும் சமமா பார்ப்பாங்க. அவங்களுக்கு அடையணும்னு ஒன்னும் கவலை, இது அடையணும்னு ஒரு கவலை கிடையாது, திருப்தியா இருப்பாங்க அப்படின்னு படிச்சோம் இல்லையா? அப்ப சிவபெருமான் ஒரு மிகச்சிறந்த வைஷ்ணவர். அவர் எப்படி இருப்பார்? சீக்கிரமா அன்பு பாராட்டுறதோடு திருப்தி அடைந்தவர். அதனாலதான் அவரை வணங்குகின்றார்கள். இது பற்றி அவர் ஆசுதோஷர் என்று அழைக்கப்படுகிறார். எல்லோரோட ஆசையும் பூர்த்தி செய்பவர் அப்படின்னு கூட சொல்லலாம் அவரை. அதனாலதான் போய் சிவபெருமான் சீக்கிரம் போய் வரம் கேட்பாரு, உடனே போட்டுருவாரு, ததாசு உனக்கு யாம் வழங்கினோம் அப்படின்பாரு. ஆசுதோஷர்னு பேரு. பகவான் விஷ்ணுவையோ அல்லது பிற தெய்வங்களோ அணுக முடியாதவர்களுக்கு சிவபெருமான் அடைக்கலம் தருகிறார். அப்படி அடங்க முடியாம ரொம்ப தவிக்கிறவங்களுக்கு இவர் வந்து அடைக்கலம் கொடுக்கிறார். அதனால நிரபத்திரப என்னும் வார்த்தை பொருளிலேயே பயன்படுத்திருக்க வேண்டும். ஆனா இவன் கெட்ட வார்த்தையா போட்டு பேசுறான். ஆனா அவர் உயர்ந்த நிலை இப்படி கூட ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா அவர் இந்த அளவுக்கு உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் அழக பொருளுரை எழுதுறார், நமக்கு புரிய வைக்கிறார். இதுல எதுவும் கருத்து சொல்லணுமா? அடுத்த ஸ்லோகம் போலாமா? போலாம். இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்ப சொல்லுவாங்க ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷால கடிக்கிறான் அப்படின்னு. தக்ஷன் வந்து சிவபெருமான திட்டினாரு. இப்ப அடுத்தது பாயிறான். யாருகிட்ட பாயிறாரு? தக்ஷன் பிரம்மாவுகிட்ட போய் பவ்வுங்க போறாரு. பிரம்மாவை என்ன சொல்லி திட்ட போறாருன்னு பார்க்க போறோம். படைப்பு கடவுளான தந்தையாக்கி பிரம்மாவையே விமர்சிக்கிறான். அப்ப என்ன ஆகுது? ஆத்திர கண்ணை மறைக்குது. எல்லாரையும் வரிசையா சாடுறான். அப்ப 11 அததான் சொல்லப்படுது. யார் குறிச்சுக்கலாம். ஏஷமே சித்தியதாம் பிராப்தோ யன்மே துஹிதுர் அக்ரஹீத் பாணிம் விப்ராக்னி முகதக சாவித்ரியா இவ சாதுபத். படிங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஏஷாமே சித்தியாம் பிராப்தோ யன்மே துஹிதுர் அக்ரஹீத் பாணிம் விப்ராகினி முகதா சாவித்ரியா இவ சாதுவத். மொழிபெயர்ப்பு. அக்னி சான்றாக
அந்தணர்களின் முன்னே எனது புதல்வியை எப்பொழுதும் கரம் பணி பற்றினாரோ அப்பொழுதே அவர் எனக்கு அடுத்த கீழ்நிலையில் உள்ளவர் என்பதை ஏற்றுக்கொண்டார். காயத்ரிக்கு இணையான எனது புதல்வியை மணந்து கொண்டதோடு ஒரு நேர்மையான மனிதரை போல் அவர் நாடகமாடுகிறார். பொருள்: சிவபெருமான் ஒரு நேர்மையாளராக போல் நடிக்கிறார் என்னும் தட்சன் கூற்று சிவபெருமான் நேர்மையற்றவர் என்று சுட்டுகிறது. காரணம், தனக்கு மருமகனாய இருந்த தன்னிடம் மரியாதையுடன் சிவபெருமான் நடந்து கொள்ளவில்லை என்கிறார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. இந்த சாப்டரோட ஹெட்டிங் என்ன பார்க்காம சொல்லுங்க டக்குன்னு. சிவபெருமானை தட்சன் சபித்தல். அப்படிதான் தக்ஷன் வந்து சிவபெருமானை போட்டு திட்டிட்டு தீப்பான். ஒவ்வொன்னா இந்த மாதிரி இருக்க, நீ இந்த மாதிரி இருக்க, ஐயோ இஷ்டத்துக்கு குரங்கு எல்லாம் கூட திட்டுவான். குரங்கு மாதிரி மூஞ்சி வச்சிருக்க எல்லாம் சொல்லுவான். அந்த மாதிரி நிந்திக்கிறான். ஏன் அப்படின்னா அவன் அந்த காழ்ப்புணர்ச்சி வந்து தன் கண்களை மறைக்குது. இது வந்து ஒரு சாதாரண இடத்துல மட்டும் கிடையாது. பாத்தீங்கன்னா பொது இடத்துல வேள்வி யாகம் நடத்தும் போது எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்படுத்துறான். எவ்வளவு மோசமானது ஒரு விஷயம். ஏன் அந்த அளவுக்கு இந்த நான் உடல் அப்படின்னு நம்ம நினைச்சு நம்ம நடமாடும் போது லாஜிக் பார்க்க மாட்டோம். இந்த மாதிரி கோபம் வரும், அடுத்தவங்களை வந்து உயர்வா பேச மாட்டோம். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம். பாட்டு சத்தம் கேக்குதா? இல்ல மாதாஜி. சரி, ஓகே. எப்படி சொல்றாரு பாரு. அக்னி சான்ற அந்தணர்களின் முன்னே எனது புதல்வியை எப்பொழுது கரம் பற்றினாரோ அப்பொழுதே அவர் எனக்கு அடுத்த கீழ்நிலையில் உள்ளவர் என்பதை ஏற்றுக்கொண்டார். இங்க பாருங்க, அவனோட மனநிலை என்ன? நான் மாமனார், என் பொண்ணை கொடுத்துருக்க, நீ மருமக, எனக்கு கீழ்நிலையில உள்ள இருக்க, நீ எனக்கு மரியாதை கொடுக்கல. இப்ப அவன மூடே அப்படிதான். அந்த உறவு முறை, உடல் சார்ந்த உறவு முறையில இருக்கும்போது இந்த பிரச்சனை வரும். ஆனா நம்ம வீட்டுல உள்ளவங்களையுமே எப்படி நினைக்கணும்? இவங்க ஒரு கோபி, எனக்கு இப்ப புத்தி வந்திருக்கு, நான் பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன், இவங்களுக்கும் வரும். இல்ல இவங்களோட கருணைனால இவங்க பார்த்து கோயிலுக்கு போய் அவங்களோட கருணையில எனக்கு இப்ப வந்திருக்கு, நாளைக்கே இவங்க டிக்குன்னு வரலாம். அப்ப நம்ம வந்து பகவானோட ஒரு அம்சம், அவங்களும் பக்தி பாதைக்கு வரணும் அப்படி யோசிக்கலாம். இல்ல இப்பவே வந்துட்டாங்கன்னா இப்பவே அவங்க கோபார் கோபி அப்படின்னு நினைச்சோம்னா இந்த டபா டுபின் சண்டையே வராது. தக்ஷன் நமக்கு பாடம் சொல்லி தர்றாரு. தக்ஷன் என்ன நினைக்கிறாரு? என் பொண்ணை கொடுத்துட்டேன், அப்ப சிவபெருமானோட நிலைமை என்னை விட தாழ்ந்தது, அப்ப எனக்கு மரியாதை கொடுக்கல. ஆக்சுவலா சிவபெருமானோட நிலை என்ன? மிக உயர்ந்த பொசிஷன். வைஷ்ணவானா மேதா சம்பு, எல்லாருக்கும் கருணை கொடுக்குறாரு, அன்பா இருக்காரு, சமபூதேஷு சர்வேஷு, எல்லா ஜீவராசிகளும் சமமா பாக்குறாரு. ஆனால் இவன் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக மாத்தி பேசுறான், திட்டுறான், கண்ணை மறைக்குது, ஆத்திரம். காயத்ரிக்கு காயத்ரிக்கு இணையான எனது புதல்வியை மணந்து கொண்டதோடு, எப்படி காயத்ரின்ற ஒரு மந்திரம் ஒசத்தியோ அந்த மாதிரி ஒசத்தியா இருக்கிற என் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு பெரிய நாடகம் நடிக்கிறான் அப்படின்னு சொல்லி, நேர்மையான மனுஷர் மாதிரி இவன் நாடகம் நடிக்கிறான்னு சொல்லி சிவபெருமானை சபிக்கிறார். ஒவ்வொன்றா நிந்திச்சுக்கிட்டே வர்றாரு. நிந்தித்தல். சிவபெருமான் ஒரு நேர்மையானலை போல நடிக்கிறார் என்றும் தட்சனின் கூட்டு சிவபெருமான் நேர்மை அற்றவர் என்பதை சுட்டி காட்டுறார். நடிக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மாதிரி பண்ணல, இப்படிதான் நேர்மையா இல்லாம இருக்கார் அப்படின்னு சொல்றாரு. காரணம், தனது மருமகனாக இருந்தும் தன்னிடம் மரியாதையுடன் சிவபெருமான் நடந்து கொள்ளவில்லை என்கிறார். இப்ப பாத்தீங்க, நேரடியாக போட்டார் பொருளுரையில பிரபுபாதர். மருமகன் மாமனார்ன்ற உடல் சார்ந்த உறவு முறையில வர்றதுனால தவறு. ஆனா நம்ம எப்படி நடந்துக்கணும்? வீட்டுல உள்ளவங்களோ மற்றவங்களையும் எப்படி நடக்கணும்? இவன் கிருஷ்ணரோட ஒரு அம்சம். இவனையும் எப்படியோ கோவிந்தாராமான்னு சொல்லியிருப்பாங்க, எப்பயோ வந்து சேருவாங்க, நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அன்பு காட்டும் பொழுது அவர்களும் என்றேனும் பக்தர்களாக மாற வாய்ப்பு இருக்கு. அப்ப போய் நீ வந்து மருமக, நான் நாத்தனாரு, நீ என்ன இது கொடுக்கல அது கொடுக்கல, அதை கொண்டு வரல இது கொண்டு வரல அப்படின்னா எப்படி தக்ஷன் வந்து ஒரு பார்வை இருக்கோ அது போல சண்டை நடக்கும். ஆனா நம்ம எதுக்கு பகவத்கீதை பாகவதம் படிக்கிறோம்? மத்தவங்கள நாம புரிஞ்சுக்கணும். நாம வந்து தட்சன் மாதிரி நாம இருக்கக்கூடாது அப்படிங்கறதுனால இருக்கக்கூடாது. வெரி குட், வெரி குட். என்ன வழி? நம்மளுடைய வழி பகவத்கீதை என்ன வழியை சொல்லுது? அமைதிக்கான வழி. பிரபாதர் சொல்றாரு அமைதிக்கான வழி அப்படின்னு. அன்பு அமைதி வேணுமா?
இந்த இயக்கத்துல வந்து சேருங்க, பகவத்கீதை படிங்க, பாகவதம் படிங்கன்னு சொல்றாரு. அப்ப அமைதிக்கான வழி எப்ப வரும்? நம்ம எல்லாரும் கிருஷ்ணரோட ஒரு அம்சம், அவங்க உள்ளேயும் பரமாத்மா இருக்கு, பாத்துக்கிட்டே இருக்காரு. அப்படிங்கும் போது நம்ம எப்படி நடந்துப்போம்? மரியாதையா நாமளும் நடத்துவோம். முடியலையா? சிவபெருமான் ரொம்ப ஒதுக்கிடலாம். அமைதியா அப்புறம் இருக்காரு. எல்லாம் சமபூதேஷ சர்வேஸ்ன்னு சொல்லி இப்ப புலி போயிட்டு இருக்கு, போய் கட்டி பிடிப்போமா? சமபூதேஷ சர்வேஸ்ன்னு நான் படிச்சுட்டேன், இப்ப புலிய போய் கட்டி பிடிக்கலாமா? பிடிக்க முடியாது மாதாஜி, கடிச்சிரும். ஆஹ் அத வந்து தள்ளி வச்சு அதுக்குரிய பொசிஷனை கொடுத்தாலே அது மரியாதையா. அப்ப நான் வந்து சமபூசை சர்வேஸ்ன்னு சொல்லி நான் எல்லாரும் கொடுக்குறேன்னா இல்ல. நான் அன்னைக்கு பார்த்தோம், அது போன ஒரு நாய் இருந்துச்சு, பாவமேன்னு சொல்லிட்டு என்னமோ கொஞ்சம் பிரசாதம் கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு பட்டாணி போட்டா அது திங்கல, அது மோந்து பாக்குது போயிட்டு போயிட்டு. அதுக்குள்ள மரியாதை என்னன்னா அதை அப்படி ஒதுக்கி வைக்கிறதே மரியாதை தான். புலி வருது, அதுக்கு போய் என்னன்னா ஐயோ சமபூதேஷ் சர்வேஸ் ஜாதி கண்டுல போய் மகாபிரபு எல்லாரையும் கட்டி அழைத்தா நானும் ஹரிநாம சொல்லி தரேன் போய் நம்ம பண்ண முடியுமா? அவரோட பொசிஷன் உயர்ந்தது, அவர் பியூர் ஹார்ட். அதனால அந்த புலி வந்து பாடிச்சு ஆடிச்சு. ஆனா புலிய நம்ம வந்து எட்டிதான் வைக்கணும். அது போய் ஒரு சேவைதான். ஏன்னா நமக்கு சொல்றாங்க ஆஹ் சத் சங்கம் அசத் சங்கம் தியாகா. அசத் சங்கத்தை வந்து விட்டுதான் விடணும். அந்த மாதிரி விட்டுட்டு அவர்கள் நம் நிலைக்கு உயர்த்துவதற்கு பாடுபடலாம், பிரார்த்தனை பண்ணலாம், என்ன முடிக்குமோ அதை செய்யலாமே தவிர போய் ஈசிக்கிட்டு ஒரு கன்னிக்குட்டி போய் பன்னிக்குட்டியா மாறிடக்கூடாது. பன்னியா இருந்தது கன்னிக்குட்டியா வேணா மாறலாம். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகே, சரியான விதத்துல புரிஞ்சுக்கணும். என்னமோ பன்னிக்குட்டி கன்னிக்குட்டின்னு சொல்லி கொடுக்குறாங்களேன்னு சொல்லக்கூடாது. சரி, ரைட்டா? கரெக்ட். ஓகேம்மா. ம் அது நமக்கு எப்பயுமே சொல்றாங்க, அந்த அந்த டிஃபரன்ஷியேட் பாக்குறது கண்டிப்பா தெரியணுமா. ஏன் வந்து அதிகாரியில கூட கனிஷ்ட அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி ஏன் பிரிக்கிறாங்க? அந்த உயர்ந்த பக்தர்கிட்ட இருந்து நம்ம ரிசீவ் பண்ணணும் விஷயத்த. அப்ப புதியவர்கள் வந்திருக்கவங்கள்ட்ட நம்ம வந்து நம்ம படிச்சதை சொல்லி தந்து அவர்களை உயர்த்தணும். நம்மளும் அந்த அடுத்த லெவலுக்கு போகணும். உட்காந்தே அடிமட்டத்திலே இருக்கக்கூடாது. நேத்து 2ஆம் கிளாஸ் வந்தோம் அப்படின்னா நீங்க ஒரு விஷயம் படிச்சுட்டோன்னே ஒரு டெஸ்ட் நடக்குது, 3ஆம் கிளாஸ் கண்டிப்பா போறோம். அது போல ஆன்மீகத்திலே ஒவ்வொரு வருஷமும் நம்ம முன்னேறிக்கிட்டே இருக்கணுமே தவிர பின்னோக்கி போயிடக்கூடாது. அதுல நம்ம கவனமா இருக்கணுங்கிறதுக்கு தான் இந்த டிஃபரன்ஷியேட் சொல்லி தராங்க. ஆனா எல்லாரையும் ஆத்ம லெவல்ல பார்க்கணும். இப்ப நம்ம பிரபுபாதர் வர்றாரு, அவர் மோசமான நிலைமையில இருக்கிறவங்கள கூட தூக்கி விட்டாரு. நம்ம போய் மோசமான நிலைமையில கூட போய் நானும் மது மாதம் அருந்தி உண்டையில போய் ஹரே கிருஷ்ணா சொல்றேன், அவங்கள நான் மாத்திட்டு நம்ம போக முடியுமா? முடியாது, முடியாது. ஆஹ் அப்ப அவங்களுக்கு என்ன எப்படி அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து செயல்படணும். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுதான். அடுத்தது போலாமா? 1 hour ஆயிடுச்சு மொத்தம். கண்டினியூ பண்ணலாமா? எல்லாருக்கும் எப்படி ஓகேவா? இல்ல முடிச்சுக்கலாம். எப்படியும் டைம் ஆயிடும். ஹரே ஆயிட்டு எக்ஸிட் ஆயிட்டு. ரியலிஸ்டிக் லைஃபோட அப்படியே இருந்ததுனால சுவாரஸ்யமா போனதே தெரியல 1 hour. ஆமா, உண்மைதான் மதிச்சு. இது இப்படிதான் கனெக்ட் பண்ணி நம்ம படிக்கும் போது மட்டும்தான் பாகவதத்துல என்ன. ஏன்னா பிரபாதரோட இயக்கமே நம்ம டே டு டே லைஃப் அப்ளிகேஷன் தான். இப்ப சும்மா படிக்கிறது கிடையாது. நைஸ், நல்லது. நன்றி, ஒத்துழைப்புக்கு நன்றி. ஹரே சூப்பர் சேவை பண்ணிருக்கீங்க. ராஜேஸ்வரி மாதாஜிக்கு ஹரி போல், ஹரி போல், ஹரி போல். மகாராஜ் ஹரே கி கிருஷ்ணா. ஜெய். சில ஜெய் பாபா. மாதாஜி. உண்மையிலேயே வண்டர்ஃபுல் சேவா. நம்ம நீங்க கண்டினியூ எல்லாரும் பண்ணி இணைந்ததுக்கு கரெக்டா நன்றி. அப்லோட் ஆகணும்னு ப்ரே பண்ணிப்போம் மாதிரி. இப்ப ரெக்கார்டிங் வரைக்கும் ஓகே ஆயிருக்கு. நல்லபடியா வரும். ஹரே கிருஷ்ணா.